ஹாய் ஹலோ வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை அடிவாரத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்கே இருந்து நம்ம இனி எங்கே கிளம்ப போகிறோம்னா ராஜஸ்தானுக்கு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு டிரைவ் வந்து ஒரு ஸ்பெஷலான டிரைவ்னு சொல்லலாம். ஏன்னா அன்டைம் 3 டிரைவர் மாறி மாறி ஓட்ட போகிறோம். இது எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு தெரில. சரி பார்க்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டிரைவரு அப்புறம் நம்ம தம்பி எல்லாரும் சிரிப்பொலி பார்த்துட்டு இருக்காங்க. பாம்பே காமெடி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கே ரெடி ஆகிட்டாரு. அண்ட் இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் எடிட்டிங் ஒர்க் அதுலேருந்து எல்லாமே பார்க்குறதுனால 10:40 ஆயிடுச்சு காலையில். அப்புறம் இந்த வியூ நீங்கள் கட்டாயம் பார்த்தாகணும். அந்த மலை அடிவாரத்துக்கு இந்த வியூ வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம தங்கியிருக்க லாட்ஜுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க நம்ம திருப்பதி போகக்கூடிய பாதை. செம கூட்டங்க நேற்று. ஒவ்வொரு மலையாக ஏறி 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 இறங்கி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த மலையேற்றத்தை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக நான் தனி வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்டாச்சு. ஆமாம்மா, இன்னும் டைம் ஆகும். நதிக்கரை. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:57. ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி பைபாஸில் நிஜாமாபாத்ங்கிற லொக்கேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு தாஜ் ஃபேமிலி தாபா. ஓகேங்களா? ஸோ தாஜ் ஃபேமிலி தாபா. ஸோ தாஜ் ஃபேமிலி தாபாவில் வந்து நைட் டைம் யார் வந்தாலும் ரொம்ப டயர்டாக வருவாங்கன்னு நல்ல கைத்து கட்டில் போட்டுட்ருக்காங்க. இந்த கட்டில் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. எல்லாருமே அங்கங்கே இருந்து டீ சாப்பிட்ருக்காங்க. ஓகே, இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இங்கே அண்ட் அங்கே. ஓகே, இந்த பைபாஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபுல்லாக காடு மாதிரி தான் ஏரியா இருந்துச்சு. ஸோ அந்த காட்டில் நம்ம எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. நம்ம எந்த இடத்துலையும் நிறுத்தக்கூடாது, ஏன்னா சேஃப்டி பர்பஸ் பார்க்கணும். ஸோ அதனால் ரொம்ப வெளிச்சமாக இருக்க ஏரியாவில் மட்டும்தான் நிறுத்தணும்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. கிளார் அடிக்கலாம். ஆமாம், இதில் ஒருத்தர் படுத்துட்டார், அதுலேயும் ஒருத்தர் படுத்தார். 2 பேர், நானும் என்னோடய ஜூனியர் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்டில் அப்படியே சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ராவல் எல்லாமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான். மோரோவர் கன்னியாகுமரி, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவாக சக்ஸஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். அந்த பிஸ்னஸ் விசிட்டு முடிஞ்ச உடனே டெஃபினட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ஆம் வெரி 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 தேங்க்யூ. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் டெஃபினட்டாக மக்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து நிஜாமாபாத் ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இந்த ஏரியாவில் வந்து சிங்கம்,
சிங்கம் இல்லை, சாரிங்க, தப்பா நினைக்காங்க, டக்குன்னு சிங்கம் வாயில் வந்துருச்சு. புலி, அப்புறம் மான், கரடி, அப்புறம் யானை, இது இவ்வளவும் ரோட்டில் வரும்னு சொல்லி போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் லெஃப்ட் சைடில் வந்து ஏதோ பெரிய ஏரி மாதிரி, ஏரியா இல்லை ஆறான்னு தெரியலை, பாலம் ஒன்று இருக்குது, ஆறாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டி தான் நம்ம இப்போ அந்த லோக்கல் வில்லேஜை தாண்டி போயிட்டுருக்கோம். தரப்பாலம் நம்பிடும், தரப்பாலம் இன்னும் கொஞ்சம் நாள் நம்பிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாக்பூர் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கலாம், ஃபுல்லாகவே நம்ம ரோடு ஒர்க் நடக்கிறதுனால இங்கே ஜிபிஎஸ் வந்து நமக்கு கரெக்டான லொக்கேஷன் இதுவரை காட்ட மாட்டேங்குது. சுற்றி சுற்றி காட்டின இடத்துக்கே கொண்டு வந்து விடுது. ஏன் இப்படி காட்டுதுன்னு எனக்கும் புரியல. பாருங்க, ஃப்ரண்ட்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அப்படியே நேராக காட்டுங்க. பாருங்க, ஃப்ரண்ட்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கு, நேர் ரோட்டுக்கு போகணும்னு சொல்லுது. என்ன கதைன்னே தெரியல. ஏய், எப்படின்னா போவேன் போய் பார்க்கணும், வயக்காடுறான். அப்படி அங்க கேட்டு ரூட்டை பார்த்துடுங்க. ஆனால் அதில் ரைட் மேப்பு காணிச்சா ரைட்டு தான் காணிச்சு. சரிதான், இந்த மேப்பு நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்குங்க. கூகுள் மாத்தாஜி. சரி, 0.7 மீட்டர்ஸ் இருக்கான். பேக் வா. ஆக்சுவலாக நேற்று சிரிக்காத தம்பி, இங்கே நாக்பூரே வரல, அதுக்குள்ள இந்த மாதிரி லெவல்னா ராஜஸ்தான்லாம் போனா அடுத்து லடாக் வேற போறதுக்கு பிளான் போட்டோம். எப்படி போகுதுன்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லா வயக்காடு, நல்லா செழிப்பா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு இது சேர்த்து போட்டிருப்பேன், ஒரு தரைப்பாலத்துக்குள்ள வர்ற மாதிரி. தரைப்பாலம் முங்கலை, ஆனா கிட்ட நெருங்கிருச்சு தண்ணி. இப்போ எப்படி, இப்போ இதுல நேரா போய் லெஃப்ட் போக சொல்லுது. மேப்பை நம்பி எப்படி போறதுன்னு தெரியல. இதுவா மாட்டிக்கிட்டோம். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போக சொல்லுது. கரெக்டா விடிய காலைல ஒரு 3 மணிக்கு டிரைவர் சேஞ்ச் நடந்துச்சு. நான் சேஞ்ச் ஆகிட்டேன், நம்ம தம்பி வண்டி ஓட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது எந்த சிம்மே ஒர்க் ஆகலை. ஏர்டெல் ஒர்க் ஆகலை, வோடாஃபோன் ஒர்க் ஆகலை, ஜியோ ஒர்க் ஆகலை. எந்த இதுலையுமே கரெக்டான ஜிபிஎஸ் லொக்கேஷன் காட்ட மாட்டேங்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நிறைய இந்த குவாரிகள் இருக்கக்கூடிய ஏரியா மாதிரி தெரியுது. குவாரி இல்லை, இந்த எம்சாண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படி அங்கே காட்டுங்க. எம்சாண்டு, ஜல்லி, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தெரியுது. எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகுது கூகுள். நாக்பூர், 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 ரைட் ரைட். இப்போ ஆக்சுவலா வந்து லெஃப்ட் காணிச்சா காணிக்கல. இருங்க நான் சொல்றேன். இப்போ ஆக்சுவலா நாக்பூர்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ரைட்ல போக சொன்னாங்க. ஆனா இங்க என்ன காட்டுது, லெஃப்ட்ல போன்னு சொல்லுது. இல்ல, நல்லா மழை பெஞ்சிருக்குங்க இந்த ஏரியா. வயக்காடு எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, ஃபுல்லாவே தண்ணியா தான் இருக்கு. இது என்ன கதையில சொல்லுதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதனால தான் நான் கேட்டேன் முதல்ல. இந்த ரூட்ல ஒரு லாரியும் வரல, ஒரு பஸ்ஸும் வரல. பாத்துப்போம். டேக் டைவர்ஷன். இங்க பாரு, கூகுள்
யாரோ வராங்க. எல்லா இடமே லாரி வந்துட்டு இப்போ வானக்கிட்ட அந்த ஆத்து பாலத்துக்கிட்ட வந்து வரல. கூகுள் மேப் ஒரு ரோட இதுதான் பைபாஸ் அப்பா உங்களுக்கு. ஐயா இது பைபாஸ் இல்லடா. என்ன சொல்லனா கூகுள் அங்க வந்து ஒரு ரோட திருப்பி விட்டுருப்பாங்க. ஒரு ரோடு அது திருப்பவே இல்லடா. இப்போம்ல பண்டு 3 மணில இருந்து 6 மணிக்கு மேல ஏதோ ஒரு ரோட திருப்பி விட்டுருப்பாங்க இருக்கா. அந்த ரோடு மாறின பிறகு நம்ம அதுக்கேற்ற லொகேஷன் தான் அதை சொல்லும். ஆமா வாய்க்காட்டுக்கு போ புண்டுக்காட்டு. அந்த பக்கம் காட்டு எவ்வளவு மழை பெய்யுதுன்னு பாரு. ஜூம் பண்ணு. 5.5 கிலோமீட்டர்ல கையில யாரி நினைக்கிறேன். இங்க பாருங்க அப்படியே என்ன கவர் பண்ணு. ஆக்சுவலா காலைல விடிய காலைல 3 மணிக்கு நான் பின்னாடி வந்து தூங்குனது மட்டும்தான் எனக்கு தெரியும். ரொம்ப டயர்டு. ஆனா 3 மணில இருந்து நம்ம டிரைவரை வச்சு செஞ்சிருக்கு. பாருங்க 500 மீட்டர்ல போய் லெஃப்ட்ல போன்னு சொல்லுது. இந்த 500 மீட்டர்ல போய் நான் எங்க லெஃப்ட்ல ஏற ஸ்ட்ரெயிட் ரோடு. இல்ல அதுல ஒரு மாதிரி காட்டுது, இதுல ஒரு மாதிரி காட்டுது. நல்லா பாத்துடுங்க. 500 மீட்டர்ல லெஃப்ட் நேரா வயக்காட்டுக்குள்ள விழுந்துருங்க. நேரா உள்ள அப்படிதான் இந்த கூகுள் அக்கா வந்து நம்மகிட்ட இங்க பாருங்க. இதுல லெஃப்ட் ரோடு இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா இங்க லெஃப்ட் ரோடு இல்ல. இதுதான் அந்த லெஃப்ட். ஏய் நம்ம லெஃப்ட்ட புடிச்சிட்டோம்டா. லெஃப்ட் புடிச்சு போயிட்டு இருக்கோம். இனி அடுத்து 16 கிலோமீட்டர்ல ரைட் போகுது. டேய் கூகுள் நம்மள வச்சு செஞ்சிட்டு இருக்காடா. இது ரோடு போடாம சல்லி வச்சிருந்தாங்க எல்லாம் பண்ணுது. ரோடு வேற ரொம்ப மோசமா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயக்காடு தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஆக்சுவலா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதுல பாருங்க இதுல லெஃப்ட் சைடு இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் இருக்குன்னு காமிக்குது. இதான் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் இதுல இருக்குதான். நிறைய எலக்ட்ரிக். ஒருவேளை இதா இருக்குமாடா? ஆமா இருக்கலாம். பெரிய இன்ஸ்டிடியூட். அதை விட பெரிய காமெடி வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிரு சொல்லுதுடா. அங்க பாரு ஜூம் பண்ணு. வண்டி ஆக்சுவலா 30 கிலோமீட்டர் தாண்ட முடியல இந்த ரூட்ல. இங்க 82 81 கட் பண்ணி போட்டுருந்தேன். சான்ஸே இல்லை. இதுல நேரா பெட்ரோல் பல்க் இருக்கு. இப்போ ஆக்சுவலாக எந்த லொக்கேஷனில் இருக்கோன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த கூகுள் நம்பி வரக்கூடியவங்களுக்கு என்ன ஆப்பு வைக்கணுங்கிறது இதில் தெரியுது, தெளிவாக தெரியுது. ஒரு கார்டு மேலே 16 நம்பர் இருக்கும். அப்படி இல்லை, அந்த கார்டு மேலே இருக்க 16 இலக்க நம்பர் இல்லை 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. அந்த கதை தான் அங்கே நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. சீரியஸ் டிஸ்கஷன். இல்ல டிரைவர் அண்ட் கோட். அங்க லெஃப்ட்ல காமிக்குது, ஆனா ரைட்ல போய் சொல்லு. டேய் சமயா வச்சு தேடா கூகுள். நீங்க வண்டி ஓட்டும் போது நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்ன டர்ன் ரைட்டு, ஆனா லெஃப்ட் இது போட்டுச்சு. அதே குத்துதான் இங்க. அங்க போய் நிறுத்திங்க கேக்கலாம். அதுல வாக்கிங் போறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. பக்கத்துல ரைட்ல போச்சுன்னா அந்த ரைட்டு. ஆனா இங்க மேல இருக்கதையும் பாத்துக்கிட்டு அப்புறம் போட்டு குழப்பிடப்படா போட்டு லெஃப்ட். அது அங்க போய் நிறுத்து. அவங்க போறாங்க பாரு, வாக்கிங் போறாங்க பாரு, அவங்க கிட்ட கேக்கலாம். இல்ல கேட்க வேண்டாம், போட்டு கேட்கலாம். சரி எதுக்கும் கேட்டுரும். ஸ்லோ பண்ணு. இது ஓபன் பின்னாடி உள்ள இருக்கு. ब्रदर नागपुर कैसे? यहाँ से सीधा जाने का पुल आएगा, पुल आने के बाद राइट लेके लेफ्ट नागपुर हाईवे. ठीक है, थैंक यू. ஆக்சுவலா செமையா வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. காலைல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா அந்த கூகுள் மேப்பை நம்ப முடியல. இங்க இன்னமும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி
நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப நேரம் பேசலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நாக்பூர் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டிரைவர் கண்ணை சுந்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, டிரைவர் கண்ணை சுந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது, அவர் கண்ணை மூடிட்டார். ஸ்பீட் பிரேக்கரில் தட்டி தூக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் தட்டில் டயர் வீங்கிருச்சு. புது டயர் தான், ஆனால் இருந்தாலும் வேகமாக கொண்டு விட்டதுனால இந்த டயர் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. இது எந்த நேரத்தையும் வெடிக்கலாம் இந்த டயர். அதனால் நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நேராக ஒரு வீல் அலைன்மெண்ட் சென்டருக்கு போய் கட்டாயமாக அவங்க போட்ட போரில் பின்னாடி இருந்து எங்கள் 2 பேரையும் தூக்கி மேலே அடிச்சிச்சு. எங்கள் 2 பேரும் தான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன், என் தம்பியை சேர்த்தான் தூக்கி அடித்ததுனால இப்போ உள்ள அப்படியே எங்கே வாங்க, அந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு வாங்க. உள்ளேயும் நம்ம வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருச்சு. இந்த இதில் ஒரு இது வெடிச்சிருச்சு. இந்த இதில் இந்த பேனல் போயிட்டு இன்னும் என்னென்ன போயிருக்குங்கிறது இனிதான் பார்க்கணும். நான் எதிர்பார்க்கல. பேசிட்டு நாங்கள் 2 பேரும் பின்னாடி பேசிட்டு தான் வந்தோம். ஆனால் டிரைவர் வந்து வண்டி ஓட்டும் போது அவர் கண்ணாசுட்டார். இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே டிரைவிங் வந்து நான் தான் பண்ண போகிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட ஆல்ரெடி சொல்லி தான் விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டிரைவிங்கில் வந்து உங்களை மட்டும்தான் நான் நம்ப முடியும், வேறு யாரையும் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி கண் அசறதா இருந்தாலும் நான் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், இல்லைனா டீ சாப்பிடுவேன், இல்லைனா கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டு வருவேன் ரோட்டில் அந்த தூக்க கலக்கம் போகிறதுக்கு. அப்படியும் தூக்க கலக்கம் போகலையா, வண்டியை நிறுத்திட்டு படுத்து தூங்கிடுவேங்க. வண்டி ஏதாவது ஒரு ஏரியாவில் நிறுத்திட்டு படுத்து தூங்கிடுவேன். காலையே மூட் அவுட்டு. கூகுள் மாத்தாஜி வேண்டாத வேலை பண்ணுச்சு. சரி, லீவ் இட். நீ அடுத்து நம்ம இந்த ஏரியாவில் உள்ள ஏரியாவில் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வண்டியை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க முடியல. ஆக்சுவலாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா போகக்கூடிய தூரம் வந்து இன்னும் 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஒரு நாள், இது 2வது நாளுங்க. 2வது நாள் தான் தம்பி, 3வது நாள் கரெக்ட். முந்தானத்து அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புனோம். நேற்று வந்து காலையில் திருப்பதியிலேருந்து கிளம்புனோம். இப்போ ஆல்மோஸ்ட் நாக்பூர் வரை வந்துட்டோம். எனக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம முன்னேறலாம். இப்போ இந்த பல்ஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த பல்ஜ் ஆயிருக்கு இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி அடுத்து எதையும் கொண்டு டயர் வெடிச்சு எதுவும் ஆயிடக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் மெதுவாக போகலாம். போய் ஒரு வீல் அலைன்மெண்ட் சென்டரில் போய் டயரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஆனால் இருந்தாலும் 1 லட்சம் கிலோமீட்டர் வரை போகணும்னு சொன்னாங்க. சரி, தப்பு நம்ம மேலே இருக்குது. ஓகே, போகட்டும், போய் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக சின்னதாக ஒரு பொய் சொல்லலாம். இது இந்த டயர் வந்து இப்படி ஆயிடுச்சு, ரன்னிங்லேயே பல்ஜ் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு இந்த டயர் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் போகணும்னு நீங்கள் சொன்னீங்க. 10,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. நான் அந்த டயரை மாற்றலாம், எனக்கு மாற்றுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உண்மையை சொல்ல போகிறேன். அதான் நான். ஓகேங்களா? ஸோ இதுவரை உண்மையை மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அதே லெவலில் இந்த பேர் வந்து என்னோட சைடு. ஓகே, சரிம்மா, கட் பண்ணிக்க, நான் போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து டயர் மாற்றுறதுக்கு வந்து செக் பண்ணும்போது மொத்தம் 3 டயர் வந்து நமக்கு பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ 3 டயர் மட்டும் பல்ஜ் ஆனது மட்டும் பெரிய இஷ்யூ கிடையாது. அந்த 3 டயரில் போட்டிருந்தா அலாய் வீல் வந்து பிரேக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வேகமாக கொண்டு போய் விட்டதில் அது டப்புன்னு இடித்த இடியில் அந்த அலாய் வீல் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அந்த அலாய் வீல் பிரேக் ஆனதுனால நம்ம வந்து இப்போ வேறு புது அலாய் வீல் உடனே இமீடியட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக தான் ஆயிடுச்சு. என்ன பண்ண, அலாய் வீலு, டயரு. ஏன்னா டயரை வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களும் யோகோமா பிராண்டு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொன்னாங்க எனக்கு 3 நாள்லேருந்து 1 வாரம் டைம் ஆகும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி தரலாம் ஆனால் அப்படின்னு பேசினாங்க.
அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம டயர் வாங்கின ஆள்கிட்டே கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாகிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கல. நம்ம டூருக்காக வச்சுருந்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்த கட்ட சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதே நமக்கு இன்னும் டிசைட் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு டெரிஃபிக்கான ஒரு கண்டிஷனாக இருந்துச்சுங்க. இப்போ ஆக்சுவலாக நானும் என்னோடய ஜூனியர் தம்பியும் மட்டும்தான், அதாவது அன்பு, அந்த 2 பேர் மட்டும்தான் நம்ம இங்கே கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்மளோட டிரைவர் ப்ளஸ் நம்மளோட ஃப்ரெண்டு செந்தில் ராஜா அவங்க 2 பேருமே ரூம் தனியாக போட்டு கொடுத்து அவங்கள தூங்க சொல்லிட்டோம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு. இந்த ஒர்க் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு தெரில. மார்னிங் ஒரு 10:30க்கெலாம் நாங்கள் இங்கே கடைக்கு ரீச் ஆகிட்டோம். 10:30லேருந்து எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா மோரோவர் இந்த அலைவில் நம்ம கையில் வந்து கிடைக்கிறக்கே மத்தியானம் 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ இனி நம்ம சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்கலான்னு தோணுது. நம்மளோட பழைய அலாய் வீல்ஸ் வந்து இங்கே தனியாக கழட்டி போட்டிருக்கு. அலாய் வீல் ப்ளஸ் டயர்ஸ், இந்த 3 டயர் தான் நமக்கு டேமேஜ் ஆனது. ஸோ நம்ம டிக்கியில் வந்து ஸ்பேஸ் இருக்குதான்னு தெரியல. ஸோ இந்த அலாய் வீலை வந்து ரிட்டன் நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் நம்ம டிக்கியில் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட நிறைய லக்கேஜஸ் இருக்குது. 4 பேரோட லக்கேஜ் வந்து டிக்கியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம கேட்டு தான் ஆகணும். இந்த அலைவில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதான்னு கேட்டு பார்க்கணும். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இன்றைய பொழுது ரொம்ப அருமையான பொழுதாக இருக்குது. காலையிலேயே ஜிபிஎஸ் வச்சு செஞ்சுட்டு, ஜிபிஎஸ் ஒரு பக்கம், அந்த ஆத்தா ஒரு பக்கம் வச்சு செஞ்சாலும் நம்ம டிரைவர் ஒரு பக்கம் செமையாக நமக்கு வச்சு செஞ்சுட்டாரு. நமக்கு டிரைவர் சேலரியே வேண்டாம் சொல்லலை. ஆனால் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இதுக்கு அப்புறமும் நம்ம வண்டியில் வந்து என்னென்ன ஃபால்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம இமிடியேட்டாக நம்ம இனி நமக்கு வந்து ஒரு சேஃப்டியை வந்து பெருசாக பார்க்கணும். ஸோ நம்ம டெஃபினட்டாக இதுக்கு அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் இருக்குங்க. அது நம்ம ஊருக்கு போயிட்டு பார்க்கலாம். நம்ம அந்த அப்கிரேடில் வந்து என்ன அப்கிரேட் பண்ண போகிறோம், கியாவுக்கு போக போகிறோமா இல்லை கேரன்ஸுக்கு போக போகிறோமா? ரெண்டுமே ஒன்று தாங்க, கியாவும் கேரன்ஸும் ஒன்று தான். கியா செக்மெண்ட்டுக்கு போக போகிறோமா இல்லை மஹேந்திரா செக்மெண்ட்டுக்கு போக போகிறோமா இல்லை டாட்டா செக்மெண்ட்டு ஹேரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்படி இல்லாட்டினா டொயோட்டா ஃபார்ச்சுனர் இல்லைன்னா ஃபோர்டு எண்டவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லைங்க. நம்ம நல்ல லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் அடுத்த அப்கிரேடு டெஃபினட்டாக நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணுவோம். சரி, நம்ம இந்த வீடியோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். இன்னும் லென்த்தாக போகும், ஆனால் வேண்டாம். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லணுன்னா இந்த வீடியோலாம் பத்தாது. சரி, நம்ம இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் பாபு. தேங்க்யூ, பபாய், see you. அண்ட் Day 4 நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாய். அப்படி இப்படி ஒரு வழியாக அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு, எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தான் வரும், ஆனால் அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் வரும். சரி, எப்படியோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த பழைய அலாய்வில வந்து அவங்களே திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த அலாய்வில் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவங்க ஏதோ குரூப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி யார் வாங்குறாங்களோ கேட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த வகையில் அவங்க பண்ண சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பழைய அலாய்வீல்ஸை வந்து ஓரளவு நியாயமான ஒரு ரேட்டு போட்டு 4 அலாய்வீலும் ஒரு 8000 ரூபா மைனஸ் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ, பாய். நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இமேக் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு கிருஷ்ணகிரியை பேஸ் பண்ணியிருக்கிற கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கிரானைட் லேயிங் ஒர்க்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி நம்ம ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் லிஃப்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறமா இன்ஃபோ ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போர்வெல் சர்வே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் போல் என்னோட ஃபோன் நம்பர் எப்பவும் ஓப்பனாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.